நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளை நம்ம ஒவ்வொருத்தருமே பாக்குறதுக்கு சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தாரு. எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஜனங்கள் நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்ல. ஆனா கிருபையாக இந்த நாளை சந்திக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தாரு. அதுதான் நம்ம கர்த்தரை துதிப்போம். இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் யோவான் 15:18 வசனம் உங்க மத்தியில நான் வாசிக்கிறேன். உலகம் உங்களை பகைத்தா அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்ன பகைத்தது என்று அறியுங்கள். உலகம் உங்களை பகைத்தா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு உலகம் உங்களை பகைக்கிறதுக்கு முன்பாகவே ஏசப்பாக பகைக்குது. ஏன்னா இயேசு உங்களோட இருக்கிறாரு. இயேசு ஒளியா இருக்கிறாரு. அவர் ஒளியா இருக்கிறதுனால என்ன செய்யுது, இன்னைக்கு உலகம் இருட்டுக்குள்ள இருக்கிறதுனால, பாவத்துக்குள்ள இருக்கிறதுனால ஒளியில இருக்கிற பிள்ளைகளாய உங்களை அந்த ஒளியை பார்க்க முடியாதபடி உலகம் என்ன செய்யுது, அந்த இருட்டு உங்களை பகைக்குது. ஆகையா நீங்க என்ன செய்யக்கூடாது, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஏசப்பா உங்களோட இருக்கிறாரு. நீங்க தைரியப்பட்டு இருக்க வேண்டும். அதே போல பாருங்க, இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது, உலகம் உங்களை பகைக்கதான் செய்யும். ஏன்னு சொன்னா நீங்க ஆண்டவரோட பிள்ளைகளா இருக்கிறதுனால உலகம் உங்களை பகைக்குது. ஆண்டவர் இன்னொரு வார்த்தை சொல்றாரு, உலகம் பசிச்சா பகைக்கட்டும், உங்களை நெருக்கடி கொடுத்தா கொடுக்கட்டும், உங்களை நிந்திச்சாலும் நிந்திக்கட்டும், என்ன வேணாலும் உங்களை ஏளனமா பேசினாலும் பேசட்டும், கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஏசாயா 49:16 நம்ம வாசிக்கிறோம், இதோ இங்க உள்ளங்கைகளே உன்னை வரைந்திருக்கிறேன்னு சொல்லுது. உலகம் பகைக்கட்டும், என்னவோ பண்ணட்டும், என்ன அற்பமாக நினைச்சான்னு தெரியும். நீங்க தேவாதி தேவனுடைய கருத்துல அவருடைய உள்ளங்கையில உங்களை வரைந்திருக்கிறாரு. அவருடைய உள்ளங்கையில உங்களை ஏந்தி கொண்டிருக்கிறாரு. ஆகையா நீங்க தைரியம் கொண்டு ஏசப்பாவோட உள்ளங்கையில இருக்கிறோம். யார்தான் நம்மள என்ன சொன்னான்னு சொல்லட்டும், பரவாயில்லன்னு சொல்லி நீங்க தைரியமாக இருங்க. ஏசப்பா உங்களோட இருக்கிறாரு. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு. சர்வ வல்லமுள்ள தேவன் இன்னைக்கு அநேக இடங்களை ஆண்டவர் தன்னோடு இருக்கிறதுனால தன்னோட குடும்பத்தினர்கள் கூட தன்னோட குடும்பத்தினர்கள், பெற்றோர்கள், சகோதரர்கள் கூட கூட பிறந்தவர்கள் கூட என்ன செய்யுது, நம்மள பகைச்சு கொண்டுதான் இருக்குது. ஆனா ஆண்டவர் நம்மளோட இருக்கிற தைரியத்துல, நம்மளோட உள்ளங்கையில நம்ம இருக்கிறங்கிற தைரியத்துல நம்ம இருப்போம்னு சொன்னா ஆண்டவர் நம்மளோட இருந்து நம்மளை பாதுகாப்பாரு, ஆசீர்வதிப்பாரு. அதே போல உள்ளங்கையில உங்களை ஏந்தி கொண்டிருக்கிறாரு. அருமையான சகோதரன் சகோதரியில உங்களை ஆண்டவருடைய உள்ளங்கையில ஏந்தி கொண்டிருக்கிறாரு. நீங்க பயப்படாதீங்க, நீங்க தைரியமா இருங்க. உலகத்தை பத்தி கவலைப்படாதீங்க. உலகம் இருட்டுக்குள்ள கிடைக்கிறதுனால என்னன்னு தெரியல, ஆண்டவர் யாரும் தெரியல, ஆண்டோட பிள்ளைங்க யாரும் தெரியல, ஆண்டவருடைய வசனத்தை பத்தி தெரியல. அதனால உலகம் உங்களை பகைக்குது. அது இருட்டுக்குள்ள இருக்கிறது அப்படிதான் பகைச்சு கொண்டிருக்கும். நீங்க ஒளிக்கும் பிள்ளைகளா இருக்கிறீங்க, தேவாதி தேவனோட பிள்ளைகளா இருக்கிறீங்க, ஆண்டோட கருத்துல இருக்கிறீங்க. நீங்க தைரியமா இருங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். நன்றி ஏசப்பா. இந்த நாள் ஆண்டவரே உங்களோட பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகத்தார்கள் மத்தியில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். உங்களோட பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா பகைக்கப்பட்ட ஆண்டவரை கண்ணீரோடு இருக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரை மன சோர்ந்து போயிருக்கிறார்கள் அப்பா. ஏசப்பா உங்களோட பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே, தைரியப்படுத்துங்க தகப்பனே. ஸ்தோத்திரம். உங்களோட பிள்ளைகளை உள்ளங்கையில ஏந்தி கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நன்றி ஏசப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம். நன்றி. இந்த நாளில் தான் தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளுக்கா அவர்களே தேவன் ஆசீர்வதிங்க. பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைகளை, பெரியவர்கள் எல்லாரும் இந்த நாளில் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் இந்த ஆண்டவர் இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும். திருமண நாளை சந்திக்கிற அருமையான சகோதரன் சகோதரிகளுக்கா ஸ்தோத்திரம். அவர்களுக்கு இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. வியாதி படிக்கல இருக்கிறவர்களுக்கா ஸ்தோத்திரையா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. சிறு சிறு ஆண்டவரை கடைகளை ஆண்டவரை பாட்டு பாருங்கள் எல்லாம் ஆண்டவரை கடை நடத்துறார்களப்பா, கடைகளை நடத்துறார்களப்பா. ஏசாப்பா ஸ்தோத்திரம். கடை வியாபாரம் பண்ற ஆண்டவரை யாருக்கு கடன் பிரச்சனைகள் வராதபடி எல்லாருடைய ஆண்டவரே அப்பா வியாபாரங்களை தேவன் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஸ்தோத்திரம். நன்றி ஏசப்பா. ஆண்டவரே விவசாயிகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. மீனவர்களுக்காக ஸ்தோத்திரம். இவர்களையும் தேவன் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஏசப்பா அப்பா ஸ்தோத்திரம். பரிசுத்தவங்களுக்காக ஊழியக்காரங்களுக்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா உங்களோட பிள்ளைகளை ஆண்டவரை யார்தான் பகைச்சானும் யார்தான் எரிச்சலா இருந்தாலும் தெய்வமே உங்களோட பிள்ளைகளை உள்ளங்கையில ஏந்தி இருக்கிறது ஆண்டவர் அப்பா. நினைவு கூர்ந்து உங்களோட பிள்ளைகளை தைரியமா ஊழியம் செய்ய நீர் உதவி செய்யுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம். நன்றி. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லாரையும் ஆண்டவரும் பிள்ளைகளை எடுத்து நீர் வல்லமையா பயன்படுத்துங்க ஐயா. ஸ்தோத்திரம். நன்றி. இந்த நாள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் நல்ல பிதாவே. ஆமென்.